Hi everyone. நீங்கள் ஓவர்லாக் மிஷின் வச்சுருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுற மெத்தடு என்னுடைய கருத்து. உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான், கோச்சுக்காதீங்க. பொதுவாக நம்ம ஓவர்லாக் மிஷினில் பார்த்திங்கன்னா த்ரெட்டு வச்சுருப்போம். சின்ன த்ரெட்டு தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அந்த கோன் சொல்லுவோம் இல்லையா, சின்ன கோன் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதில் பெரிய கோன் வாங்கினா தான் நம்ம ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் வாங்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, பெரிய கோன் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய கோன் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய கோனு, சின்ன கோனே இருக்கட்டும், அதிலே நமக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்துடும். கை படுறதுனாலையோ இல்லை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறதுனாலையோ பார்த்திங்கன்னா மேலே இந்த மாதிரி டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிரும். கேமராவில் தெரியுதுங்களா, வீடியோவில் தெரியுதா பாருங்கள். இந்த மாதிரி டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். ஒயிட்டில் நல்லாவே தெரியும். கலர் இப்படி இருக்கும், மேலே டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிரும். இதே மாதிரி பார்த்தோம்னா கொஞ்ச நாள் ஓவர்லாக் ஏதாவது போடலைனாலோ இல்லை யூஸ் பண்ணும்போது இங்கே இருக்கிற இடமெல்லாம் நமக்கு அழுக்காக இருக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான். உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, உபயோகமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், ஓவர்லாக் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா பார்க்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் மிஷினில் நம்ம என்ன தான் வந்து பண்ணாலும் நமக்கு வந்து காற்று வந்தாலோ, காற்று அதிகமாக இருந்தாலும் நூல் போய் எங்கேயா சிக்கிரும். இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஓவர்லாக் கட்டியே ஒரு ரேக் இருக்குது. இந்த உட்டு வந்து அடிக்கடி எதுலையாவது இழுத்து விட்டுரும், உங்களுக்கு எனக்கு இழுத்துரும். அதனால் நான் யோசித்தது பார்த்திங்கன்னா அதுக்கு மாற்று கருத்தா ஒரு ஆல்டர்னேட் ஏதாவது இல்லையா. ஏன்னா இந்த இடத்த விட்டு நம்ம நகர்த்தறக்கும் வாய்ப்பு இல்லை எனக்கு. அதனால் ஒரு ஆல்டர்னேட்டை ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த வாட்டர் பாட்டில்ஸ். நான் இப்போ வந்து டெம்பரரிலி சின்ன கோன் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் சின்ன வாட்டர் பாட்டிலை அடியில் கட் பண்ணிவிட்டு பாருங்கள் அடியில் கட் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலுக்கு அப்படியே கவர் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. அழகாக காற்று அடித்தாலும் உங்களுக்கு எதுவும் ஆகாது, டஸ்ட்டும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆகாது. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ பெரிய கோன் போட்டிருந்தோம்னா இந்த இது பத்தாது. அப்போ வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த கேப் வந்து கம்மியாயிரும், இனி குறைஞ்சிரும். அதனால் காற்றடிச்சாலும் உங்களுக்கு எதுலையோ போய் சிக்கிறது, அழுக்காகிறது, இந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது. அவ்வளோதான். ஓவர்லாக்கில் கம்ப்ளைண்ட்ஸு ப்ராப்ளம்ஸை பற்றியெல்லாம் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.